தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயற்கையுடன் இணையாமல் இயற்கைக்கு மாறாக இரவையும் பகலாக்கி இடைவிடாமல் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு இந்த ஞாயிறு வாசகங்கள் வழியே இயற்கை பாடங்கள் சொல்லித் தருகின்றார் இறைவன். இயற்கை என்ற பள்ளியில் இறைவன் நமக்கு சொல்லித்தர விளையும் பாடங்களை கவனமாக படித்திருந்தால் நாம் இயற்கை வளங்களை இழக்கும் நிலைக்கு நாம் வந்திருக்க தேவையில்லை. இயற்கையை விட நாம் அறிவாளிகள் என்ற இருமாப்பில் இறைவன் படைத்த இயற்கையை சின்ன பின்னமாக்கிவிட்டு இரண்டு கொண்டிருக்கும் இயற்கையை எப்படி காப்பாற்றுவது என்று உலக நாடுகள் அனைத்தும் மாநாடுகள் நடத்தி வருகின்றது. மார்க் நற்செய்தியில் மட்டும் நாம் காணும் இந்த அழகிய உவமையே இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கும் தானாக வளரும் விதை என்ற உவமை. இந்த உவமையில் இயேசு முக்கியமாக வலியுறுத்துவன பொறுமை, நிதானம், நம்பிக்கை. இந்த அற்புத குணங்கள் நாம் வாழும் அவசர உலகில் பெருமளவு காணாமற் போய்விட்டன. இன்றைய நற்செய்தியில் வரும் விதை போன்றவர்கள் தாம் நாம். பல்வேறு வாழ்க்கை சூழ்நிலையில் இறைவார்த்தைகள் உரமாக இருந்து அருள் கொடைகள் என்னும் நீர் ஊற்றி விதை முளைத்து செடியாக மரமாக வளர்ந்து நிற்கும்போது நாம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் நம்மால் நல்ல கனியை கொடுக்க முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். அக்கனிகள் வளர கடவுள் ஊட்டி வளர்த்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் இறைவனின் நற்கனிகளாக உருப்பெற சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த புதிய கல்வியாண்டை துவங்கும் இவ்வேளையில் நம்முடைய பிள்ளைகள் இறைஞானத்தில் சிறந்து விளங்கி கல்வி பயில தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று தூய ஆவியாரின் துணையை நாடி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இம்மறை நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவ கரைகளுக்காய் மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வகித்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்தருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, தூயாவையின் தெய்வீக ஒளியினால் விசுவாசிகளுடைய இதயத்தை அறிவினாலும் ஞானத்தினாலும் தெய்வயத்தின் ஆற்றலாலும் அவர்களுடைய இதயங்களை ஒளிர செய்தீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உய்த்துணரவும் அவர் அளிக்கும் மாறுதலால் என்றும் மகிழ்ந்திருக்க தேவையானருளை பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பொது காலத்தின் 11வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்ஞாயிறில் நம்முடைய பங்கில் புதிய கல்வியாண்டை துவங்குகின்ற மாணவ செல்வங்களுக்காய் தூய ஆவியாருடைய பெருவிழா திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே மறைக்கல்வியை தாண்டி இறைவன் ஒவ்வொரு பெற்றோரையும், ஒவ்வொரு தாயையும், ஒவ்வொரு தந்தையையும் தன்னுடைய மக்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தெய்வயத்தையும் புகட்டுகின்ற ஆசிரியர்களாக உருவாக்கி இருக்கிறார். புதிய கல்வி ஆண்டை துவங்குகின்ற இந்த வேளையிலே பங்கில் உள்ள 2 பள்ளி நிறுவனங்கள், தூய யோசேப்பு அனசி மெட்ரிகுலேஷன் பள்ளி, தூய வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மற்றும் இப்பங்கிலிருந்து பல பள்ளிகளில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து இறைவன் அவர்கள் கரங்களில் பிள்ளைகள் அறிவிலும் தெய்வபயத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், அதே வேளையிலே ஆசிரியர்களுடைய பள்ளி நிர்வாகத்தில் கரங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு செல்வங்களையும் இந்த கல்வியாண்டில் மென்மேலும் உயர்த்திட ஆண்டவர் வலிமை கொடுத்தள்ள வேண்டும் என்று உருக்கமாய் ஜெபிப்போமாக. இன்றைய நாளில் தங்களுடைய 27வது திருமண ஆண்டு நாளை சிறப்பிக்கின்ற திருவாளர் பிரிட்டோ மாறன், திருமதி விண்ணரசி மாறன் இத்தம்பதியர்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து இறைவனுக்கு நன்றியின் பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மாறன் குடும்பம் வாழ்த்துக்கள். இறைவன் அக்குடும்பங்களின் நிறைவாய் ஆசீர்வதித்தருள ஜெபிக்கின்ற இத்தருணத்தில் மேலும் நன்றியெழுதலாக எஸ்ஆர் தேவசகாயம், எஸ்ஆர் இடுதிராஜ் அமலோற்ப மேரி குடும்பம் நன்றியின் பலியாக, பேபி சன்னி குடும்பம் நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜூலியன் ஜோஸ்பின் அக்சிலியா விண்ணரசி குடும்பம் தன்னுடைய மகள் திருமணம் நல்லபடியாக நடந்ததற்காக சுபிக்கின்றார்கள், நன்றி கூறுகின்றார்கள். அக்குடும்பத்தை ஆசிர்வதிக்க மன்றாடுகின்றார்கள். சிறப்பு கருத்தாக ராஜா சங்கர் நல்ல உடல் சுகம் வேண்டி மருத்துவமனையிலிருந்து இயல்பான நிலைக்கு வீடு திரும்பி வர இத்தூய பலியை சிறப்பு கருத்தாக ஒப்பு கொடுத்து சுபிக்கின்றார்கள். குழுமி இருக்கின்ற நம்மோருடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க உருக்கமாய் மன்றாடுவோம். இன்றைய நாளில் அகில உலகம் முழுவதும் தந்தையர் தினத்தை சிறப்பிக்கின்ற வேளையிலே ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்காகவும், ஒவ்வொரு பெற்றோருக்காகவும், தந்தையர்களுக்காகவும், தாய்மார்களுக்காகவும் இத்தூய பலியிலே உருக்கமாய் ஜெபிப்போம். இறைவனோடு ஒன்றிணைந்த ஆத்துமாக்கள் ஆகிய மரித்த பாக்கியே பாலசாமி, சி ராயப்பன், லூர்து சுவாமி, அகஸ்டின் ஜார்ஜ், ட்ரீசா ஜார்ஜ், சன்னி ஜார்ஜ், ஓசிப், மரியம், ஆலிஸ்,
மார்டின் மேரி, சாரதா, அருள்தாஸ் இவருடைய ஆண்மலை பாட்டிற்காக மன்றாடுவோம். நித்திய இளைப்பாற்றியை மரித்த ஆத்துமாக்களுக்கு தந்தல்வீராக. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடவதாக. ஆமேன். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் உன்னத கொடையே நம் உயர்வும் வளர்ச்சியும் ஆகும். மனித வாழ்க்கை வளர்ந்து அது பூக்களாகவும் காய்களாகவும் கனிகளாகவும் பல மடங்கு பயன் தரும் மரமாக வேண்டும். பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை என்னும் விதையை அவர்களின் இதயங்களில் விதைத்தார் இறைவாக்கினர் எசேக்கியல். வளர வைப்பதும் வளர்ந்ததை உலர வைப்பதும் இறைவனின் வல்லமை. இறைவனின் நம்பிக்கை தரும் இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 22 முதல் 24 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நான் நடுவேன். இளங்கொழு ஒன்றை அதன் நுனி கொப்புகளில் இருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகள் நிலையில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்று அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நான் உயர்ந்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. வாழ்ந்திருந்தும்
தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இரண்டாம் வாசக முன்னுரை. நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் கனிகளை நாம் என்ன செய்வது? இந்த உலகில் நாம் படைக்கப்பட்டதே மற்றவர்களுக்கு உதவி செய்யதான் என்பதை உணர்ந்து பழுத்த மரமாக வாழ நாம் முன்வர வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகம் கூறுவது போல இந்த உலகிலே நாம் செய்யும் நற்செயல்கள் உலக வாழ்வை நிர்ணயிக்கும். ஆம், இறுதி நாளில் இயேசுவின் நீதிமன்றத்தில் நாம் தோன்றும் போது நாம் உடல் வாழ்க்கையின் போது நாம் செய்த நற்செயல்கள் தீச்செயல்களுக்கு உரிய பலனை தரும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அவர்களது கேட்டறியும் திறனுக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்னைக்கு
டாக் ஆஃப் த டவுன் என்று சிந்திக்கிற பொழுது எல்லாருடைய அலைபேசியின் வலைத்தளங்களிலும் இந்த நிகழ்வு பரிமாறப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 14ஆம் தேதி ரோமை வத்திக்கான் நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிற G7 நிகழ்வினுடைய மையத்தில் நம்முடைய தேசத்தின் மோடிஜி அவர்கள் நம்முடைய பாப்பிரி தந்தையை அளவளாவி கெட்டி தழுவி வாழ்த்துக்கள் கூறிய ஒரு நிகழ்வை நாம் நினைத்து பார்க்கின்ற இந்த வேளையில் இன்றைய நாள் இறை வார்த்தையோடு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். என்னன்னா, எதற்காக அந்த G7 மாநாடு? ஒவ்வொரு முறையும் நாம் எதிர்பார்ப்பதற்கு மாறுதலாக அலர்ட் நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. 3 நாளில் சரியான வெயில் இருக்கும். இதுவரை இல்லாத வெயிலை நாம் வெப்பத்தை பார்ப்போம் என்று ஒரு பக்கம், மறுபக்கம் 3 நாள் கடும் மழை ஏற்படும், ரெட் அலர்ட், எங்கேயும் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லுகின்ற நிகழ்வுகள் மறுபக்கம் என்று இயற்கையினுடைய விதி இயல்பாக உள்ள நிகழ்வுகள் மாறி தாறுமாறாக இயற்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இது குளோபல் வார்மிங் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அதாவது ஓசோனில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது, ஒரு துளை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அதை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளைகளே இன்று இயற்கையே முழுமையாக தடுமாறி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் புயல் வந்தால் இருக்கின்ற இடம், இருக்கின்ற கட்டிடம் எவ்வளவுதான் உறுதியாக இருந்தாலும் அது தடுமாறுகின்ற அளவுக்கு மாறிவிடுகின்ற சூழ்நிலை. மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் பீந்து போய், சாய்ந்து போய், முறிந்து போய் இருக்கிற யதார்த்தம். நிலநடுக்கத்தினுடைய வேட்கையை பார்க்காத இடங்களில் புதிதாக நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்ற தாக்கங்கள், இயற்கையின் முன்பின் தெரியாத சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த G7 மாநாடு ஏதாவது ஒரு நன்மையின் செய்தியை சொல்லிவிடாதா என்று நாடுகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து முடிவெடுத்தாலும் பரிந்துரை செய்தாலும் ஒவ்வொரு கடை மனிதனாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி அது மாறாவிட்டால் அந்த மாற்றம் எதுவாக இருக்கும் என்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கேள்விகளும் பல நேரங்களில் ஆச்சரியத்தை நோக்கி மாற்றத்தை நம்மை அழைப்பதாக இருக்கலாம். ஏனென்றால் இது எப்படி சாத்தியம், அது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிற உலகத்தில் அனைத்தையும் விஞ்ஞானத்தில் சாத்தியமாக்கி சென்ற 30 ஆண்டுகளில் 300 ஆண்டுகளாக செய்யாத ஒவ்வொரு நிகழ்வுகளையும் விஞ்ஞான முன்னேற்றம் என்ற நிலையில் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம், மாற்றியிருக்கின்றோம். இதோ உலகத்தின் மறுபக்கத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு நொடிப்பொழுதில் நாம் உணர்கின்றோம். நம்முடைய இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மத்தியிலே, அசுர வளர்ச்சியின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்கின்ற வேளையில் ஒரு சில நிகழ்வுகள் பரிந்துரையோடு இந்த நாள் மறையுரை நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான வழியாக அமைய சுபிக்கின்றோம். விவிலியம் வைத்திருக்கின்றவர்கள் யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம், யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது இறைவசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது இறைவசனம்.
யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது இறைவசனம். நிலமே நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களி கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் இல்லாத பிரபஞ்சத்தை இறைவன் தன்னுடைய வார்த்தையினால் ஒவ்வொன்றையும் அழகாக செதுக்கிய இறைவன். செதுக்கிய அந்த நிலை ஒவ்வொரு நாளும் இறைவன் ஆதியாகமம் முதல் தொடக்க நூலில் பார்க்கின்ற வேளையிலே அனைத்தும் நல்லதென்று கண்டார். ஏனென்றால் இறைவனுடைய படைப்பு அவருடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொன்றும் மாற்றப்பட்டதாய் அமைகிறது. அதுதான் நிலமே நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனென்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை உமக்கு மத்தியிலே செய்தார் என்று சொல்லப்படுகின்ற பாஸ்ட் டென்ஸ், முன்பு நடந்த நிகழ்வுகளை நாம் சிந்திக்கின்ற வேளைகளே இன்று இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருக்கிறது? ஆண்டவருடைய இறை திட்டத்தை நாம் அதை ஊர்ஜிதப்படுத்த, இறை திட்டத்தை நம்மில் செயல்படுத்த எவ்வாறு முனைந்து கொண்டிருக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக, நம்முடைய பள்ளியில் பயிலுகிற, நம்முடைய வகுப்பில் பயிலுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிற இந்த நாளில் இறைவன் அவர்களை வளமையாய் வழிநடத்த வேண்டுமென்றால், வளமையாய் வழிநடத்துகின்ற அவருடைய பெற்றோர்கள், அவருடைய ஞான பெற்றோர்கள், அவருடைய ஆசிரியர்கள், இவர்கள் தங்களுடைய முழுமையான பாங்கில் பிள்ளைகளை வழிநடத்த எவ்வாறு முன்வந்து இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே, சென்ற மாதம் தாய் திரு அவையினுடைய மத்தியில் நல் குடும்பங்கள் ஆண்டு, அதாவது ஒவ்வொரு மே மாதமும் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு மே மாதமும் நல்ல குடும்பங்கள் ஆண்டு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அவ்வாறு கொண்டாடப்படுகின்ற நாளில் த நியூ லீடர் பத்திரிகையில் வந்த முக்கியமான மைய செய்தியாக இருக்குது என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் மையமாக இருக்க வேண்டியது ஒன்றிணைந்து செபிக்கின்ற தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ப்ரே டுகெதர் டு ஸ்டே டுகெதர். அதனால தான் மே மாதம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் குடும்பமாக ஒன்றிணைந்து செபியுங்கள், ஜெபமாலையை செபியுங்கள். உங்களுக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஞான பெற்றோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதை நீங்கள் உங்களுடைய வழித்தொடுதலாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழி வழியாக கற்றுக் கொடுக்கிறீர்களா? சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் விளக்குகளை, மின்சாரத்தை பயன்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ஈபியில் ஆஃப் பண்ணி தான் விட்டுறாங்க ஃபாதர். இதுக்கு மேலே என்ன ஃபாதர்? ஏனென்றால் காலம் ஒரு நாள் வரும், அந்த நாளில் கரண்டே இல்லாத வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய கைபேசியில் இருக்கின்ற இன்டர்நெட், அதை 1 மணி நேரம் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வைஃபையும் இருக்காது, இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்காது, நாட்கள் வரலாம். அதே போன்று இல்லத்தில், குடும்பத்தில் இருக்கின்ற இயற்கையான பொருட்களை வைத்து சமைத்து கொள்ள நேரத்தையும் வாய்ப்பையும் பாருங்கள். கேஸ் வருங்காலத்தில் ஒரு சில நாட்களில் தீர்ந்து போகலாம், விலையினுடைய தன்மையும் மாறலாம். கொஞ்சம் ஆலயத்திற்கு, கடைத்தெருவுக்கு, மற்ற இடங்களுக்கு நடந்து சென்றும் பாருங்கள். ஏனென்றால் ஒரு சில நாட்களில், வருடங்களில் பயணிப்பதற்கான தொழில்நுட்பம் துளைந்து போயும் இருக்கலாம். அதே வேளையிலே நம்முடைய கரங்களில் இருக்கின்ற விவிலியம் இன்னைக்கு நமக்கு விவிலியமாக அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இன்னும் 30-50 ஆண்டுகளில் திருவிவிலியம் கரங்களில் இருக்குமா, அல்லது அலைபேசியில்தான்
நாம் அதை தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா என்று சிந்திக்கின்ற நிலை மாறுகிறது. யோசித்து பார்ப்போம். குடும்பமாக நாம் செபிக்கின்ற நேரத்தில் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரண்டாவது, தாய் தந்தையை, பெற்றோரை, பெரியோரை மதிக்கின்ற தன்மை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுது, பெரியோர்களே, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை மதிக்கின்ற பாங்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். அடுத்தபடியாக, உங்களுடைய குடும்ப வாழ்வின் மையமாக இருக்கிற அன்பை, குடும்ப வாழ்வின் மையமாக இருக்கிற ஒவ்வொரு மதிப்பீடுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. பல நேரங்களில் அன்பு என்றால் அது செல்லத்தை தாண்டி செல்லுகின்ற நிலையாக மாறிவிடுகிறது. செல்லம் கொடுத்து வளர்ப்பதல்ல அன்பு, மாறாக அன்பை இருக்கிற நிலையில் முழுமையாய் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுப்பது. ஹோல்ட் ஃபர்ம்லி த வேல்யூஸ் ஆஃப் லவ் அண்ட் அதர் வேல்யூஸ் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் உங்களுடைய குடும்பத்தில் அன்பை பகிர்ந்து கொடுக்கிற தன்மையில் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிற விட்டு கொடுக்கிற பாங்கை கரங்களில் கெட்டி எழுப்ப நீங்கள் உங்களுடைய நிலையில பாருங்கள். நீங்கள் விட்டு கொடுக்கிற பொழுதுதான், கணவன் மனைவியாக நீங்கள் உங்களுடைய உறவுகளில் விட்டு கொடுக்கிற பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய தன்மை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நான்காவது, forgive, மன்னியுங்கள். ஏனென்றால் உள்ளத்தில் வாழ்வில் பலவிதமான காயங்களோடு நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த காயங்கள் அது ரணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. மாறாக அன்பினால் அந்த காயங்கள் முழுவதும் மாற்றப்பட வேண்டும். இயேசு தன்னுடைய தூய அன்பினால் நம்முடைய ஒவ்வொரு காயங்களையும் அவர் குணமாக்கி இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் அவர் நமக்குள் வர காத்து கொண்டிருக்கிறார். விவிலியத்தினுடைய இறுதி புத்தகம் திருவெளிப்பாட்டு நூலில் பார்க்கிற பொழுது, நான் உன்னுடைய உள்ளத்தின் கதவின் அருகே வந்திருக்கிறேன், அதை தட்டுகிற பொழுது நீ அதை கேட்டு, நான் தட்டுகிற நிலையினால் நீ அதை கேட்டு நீ உன்னுடைய கதவுகளை, உள்ள கதவுகளை திறந்தால் நான் உள்ளே வருகிறேன் என்று இறைவன் சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணையை உட்கொள்ளுகிறோம். நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற இயேசு நம்முடைய வாழ்வில் ஒன்றிணைய, நம்முடைய ஒவ்வொரு காயங்களையும், ஒவ்வொரு வேதனைகளையும், ஒவ்வொரு துயரங்களையும் நாம் மன்னிப்பு என்கின்ற குணத்தினால், நற்குணத்தினால் நாம் யார் யாரையெல்லாம் இறைவன் பால் கொண்டு வர இருக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். இறையருளை கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இயற்கையோடு நம்மோடு உரையாடுகின்ற அவர், இயற்கையோடு நம்மோடு உறவாடுகின்ற அவர் எவ்வாறு நுனி புல்லை மேய்ந்து செல்லுகின்ற மக்களாக அல்ல, மாறாக நல்ல வளம் தருகின்ற உணவை நான் உனக்கு தருகிறேன் என்று திருப்பாடலாசிரியர் 23ஆம் சங்கீதத்தில் அழகாக சொல்லுகிறார். இதோ உங்களுக்கு ஒரு விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறேன், இதோ அந்த விருந்தை நீங்கள் உண்டு மகிழுங்கள், ஆசீர்வாதத்தோடு வாழுங்கள் என்று கூறுகின்ற இறைவன் திரு இறுதி ஆண்டவருடைய தெய்வீக மாதத்தில் திரு இறுதி அன்பை உங்களுடைய குடும்பத்தில் அன்பினால் ஒன்றிணைந்து செபிக்கின்ற நல் குடும்பங்களாக, உங்களுடைய உறவுகளில் விட்டு கொடுக்கின்ற உறவுகளாக, மன்னிக்கின்ற உறவுகளாக இருக்கின்ற பொழுது இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எவ்வாறு கடுகு விதை இருக்கின்ற விதைகளிலெல்லாம் சிறிதாக இருந்தாலும் அதனுடைய செடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரியதொரு செடியாக இருக்கிறது. அதில் சிட்டுக்குருவிகள், பறவைகள் வந்து அமர்வதற்கும் நிழல் கொண்டாடுவதற்கான வாய்ப்பை அந்த கடுகு விதை கொடுக்கிறது. நாமும் சிறியவர்கள்தான், எளியவர்கள்தான். நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற சின்ன சின்ன நன்மையான காரியங்கள் நம்மையும் தாண்டி அடுத்தவர்களையும்
வளமையாய் வழிநடத்த இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எவ்வாறு திருமுழுக்கின் பொழுது குழந்தைக்கு பெயர் சுட்டுகின்ற பொழுது பெயர் சொல்லி அழைக்கின்ற அதே தன்மையில் இறைவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் என் மகனே என் மகளே உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று இருகரம் விரித்தவராய் நற்கருணை பேழையிலே நற்கனியின் சுகம் கொடுக்கிற நற்கருணையாக நம்மை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவரோடு உரையாடுவோம், ஆண்டவரோடு சுபிப்போம், ஆண்டவரை நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய இல்லத்திற்கும் அழைத்து செல்கின்ற பிள்ளைகளாக நாம் பயணிப்போம். ஆமேன். இருப்போம். நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இயேசுவின் திரு இருதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கின்றது. அவர் மக்களை சாவிலிருந்து மீட்கின்றவராய், பஞ்சத்தின் காலத்தில் அவர்களுக்கு உணவூட்டுகின்றவராய் இருக்கின்ற தேவனிடம் நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை சுபங்களாக அர்ப்பணிப்போம். கடவுளின் நம்பிக்கை தரும் வாக்குறுதியாக திகழும் திருச்சபின் கேதுரு மரம் போல் தளர்விட்டு தழைந்து மேலோங்கிட இறை நம்பிக்கையால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவரது ஒளியால் மிளிரும் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையானர் தம் தேர்ந்து கொண்ட அழைப்பிற்கு ஏற்க வாழ்க்க வளம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்தருளும் எம்மிறைவா, அனைத்தையும் சுற்றி வளைத்து அபகாரித்து கொள்ளும் சூழ்நிலத்தை கலந்து மென்மையான மனதுடன் படைப்பை அனைத்தையும் பெண் காக்கும் மனதை எங்கள் ஒருவருக்கும் வழங்கி நீர் படைத்த இயற்கையோடு ஒன்றித்து வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நல்ல பெற்றோர்களாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்து ஆன்மீக வாழ்விலும் அருள் வாழ்விலும் எங்கள் குழந்தைகளை வளர்த்திட
உமது அருள் வரங்களை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறரின் சுமைகளையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்ட இறைவா, துன்பத்தில் பங்கேற்ற சீமோனை போன்ற நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பிறருடன் அவரவர் தேவைக்கேற்ப எங்கள் உடைமைகளையும் உணர்வுகளையும் ஆறுதல் தரும் வார்த்தைகளையும் பகிர்ந்து வாழக்கூடிய நல் மனதையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் நூற்றான இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் பள்ளி கல்வி முடித்து கல்லூரிகளுக்கும் உயர் படிப்புக்கும் செல்லவிருக்கும் எம் இளையோர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவரவர் விருப்பத்திற்கும் திறமைகளுக்கும் வசதிகளுக்கும் ஏற்ற பாடங்களை தேர்வு செய்து சிறப்புடன் வெற்றி பெற்று இயேசுவின் சாட்சிகளாய் விளங்கிட உம் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வேளையிலே நம்முடைய பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் முன்னாடி வாங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். பீடத்தில் உள்ள பிள்ளைகள் முன்னாடி வாங்க. புதிய கல்வி ஆண்டு துவங்குகின்ற வேளையிலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற இத்தருணத்தில் கல்லூரியில் பயிலுகின்ற இளைஞர்கள் பிள்ளைகள் அவங்களும் முன்னாடி வாங்க. புதிய கல்வி ஆண்டை துவங்கி இருக்கின்ற இந்த தருணத்தில் நம்முடைய பங்கிலும் மற்ற பள்ளி நிறுவனங்களிலும் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் அவங்களாம் கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. இறைவன் நமக்காய் தருகிற ஆசீர்வாதத்தை இந்த கால வேளையில் இந்த பிள்ளைகளுக்காகவும் இந்த ஆசிரிய பெருமக்களுக்காகவும் நாம் உருக்கமாக பெற்றோர்களாகிய நாம் இவர்களுக்காய் ஜெபித்திடுவோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பும் நம் வாழ்வில் தூய ஆவியாருடைய அருள் காவலும் என்றும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு நிறைந்த ஆசிரியர்களே, பெற்றோர்களே, பெருமக்களே, பிள்ளைகளே, புதிய கல்வி ஆண்டை துவங்கி இருக்கின்ற இத்தருணத்தில் பிள்ளைகள், இளைஞர்கள், ஆசிரியர்கள் உங்களுடைய உள்ளத்தில் தூய ஆவி நம் அனைவர் மீதும் எழுந்தருளி வந்து அன்பின் கொடைகளையும் கனிகளையும் நம்மீது பொழிந்து நம்மை வழிநடத்த அருள் வேண்டி உருக்கமாய் ஜெபிப்போம். தூய ஆவியாருடைய பாடல் நாம் இணைந்து பாடுவோம். பிள்ளைகள்லாம் அப்படியே கொஞ்சம் வாங்க. Just you guide them to be closer. இந்த தருணத்தில் பெற்றோர்கள் நீங்களுடைய கரங்களை இந்த பிள்ளைகளை நோக்கி நீட்டுங்கள். எல்லாவரமும் நிரம்பி தரும் திவ்ய ஸ்பிரிட்டு சார்ந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும் இனிய ஸ்நேக தேவனே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும் இனிய ஸ்நேக தேவனே. எல்லாவரமும் நிரம்பி தரும் திவ்ய ஸ்பிரிட்டு சார்ந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும் இனிய ஸ்நேக தேவனே. உங்களுடைய கரங்களை இந்த பிள்ளைகளை நோக்கி ஜெபிக்கின்ற வேளைகளே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் வாழ்க்கை துவக்கத்திலிருந்து முழுமையாய் சுபிட்சமாய் அமைந்திடவும் முதலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு துவக்கமும் நல்ல உடல் உள்ள சுகத்தில் இந்த கல்வி ஆண்டில் இவர்கள் உயர உருக்கமாய் நாம் மன்றாடுவோம். ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடம் பக்தியும்
அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த பிள்ளைகள் ஆசிரியர்கள் கரம் குவித்து நீங்கள் மன்றாடுங்கள். அன்பு பிள்ளைகளே, நம்மிடம் விளங்க வேண்டிய பண்புகளாகிய தூய பவுல் விளக்குகின்ற பொழுது அப்பண்புகளில் ஒற்றுமை, இவ்வாண்டில் நம் நெஞ்சங்களில் பேர் ஆற்றல், எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் அன்பும் அமைதியும் நம்மிடம் என்றும் நிலவ உருக்கமாய் மன்றாடுவோம். ஆசிரிய பெருமக்களே, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் முதல் ஆசிரியராக இருக்கின்ற தருணத்தில் இங்கு குழுமி இருக்கின்ற ஒவ்வொரு தாய்க்காகவும் தந்தைக்காகவும் பல பள்ளிகளில் பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களுக்காகவும் உருக்கத்தோடு மன்றாடுகின்றோம். இயேசுவை போன்று நீங்களும் போதித்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இவர்களிடையே கிறிஸ்துவை முன்னின்று காண்பதற்கான அருளை இவர்கள் வாழ்வில் கண்டருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவராக இயேசுவே, பள்ளி ஆண்டின் தொடக்க நாளில் இருக்கின்ற இந்த வேளையில் இங்கு குழுமியுள்ள ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் இவர்கள் மீது உமது வானக ஆசியை பொழித்தருள வேண்டும் என்று அன்று குழந்தைகளை அன்போடு அரவணைத்து ஆசீர்வதித்தீரே. இதோ இக்குழந்தைகள் மீது கருணை கண்ணோக்கி இவர்கள் கள்ளமற்ற மனதினாய் வெள்ளை உள்ளம் படைத்தவர்களாய் உம்மை போன்று வாழவும் வரம் தாரும். இங்கு வழங்கப்படுகின்ற ஞான கல்வி, அவருடைய இல்லங்களில் வழங்கப்படுகின்ற குடும்ப ஆசீர்வாதமான கல்வி, கல்லூரிகளில் பள்ளிகளில் கொடுக்கப்படுகின்ற அறிவுபூர்வமான உணர்வுபூர்வமான கல்வியும் உறவும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கருத்தாய் பயின்று அறிவில் சிறந்து விளங்க செய்திடலாம். எல்லா துறைகளிலும் இவர்கள் வளர்ச்சி அடைந்து எதிர்கால தேசத்தை முன்பையாய் வளர்த்தெடுக்கவும் தலைவர்களாய் திருச்சபையிலும் குடும்பத்திலும் நாட்டிலும் சமூகத்திலும் மங்கா புகழ் பெற்று வாழ வழிவகை தந்தல்வீராக. ஆண்டவரே, ஆசிரியருடைய தன்மையில் நீர் முதன்மையான ஆசிரியராக இருக்கிறீர். யாம் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம் என்கின்ற கருத்தின் வார்த்தைக்கேற்ப ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் கல்வியை, உறவை, அன்பை போதிக்கவும் சிறப்பாக தங்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கையினால் பிள்ளை செல்வங்களை உமக்காய் உருவாக்கவும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியில் கவனத்தோடு வாழவும், ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு ஆவணம் செய்யவும், இவ்வாறு கூட்டு முயற்சியில் இந்த பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டிலும் தொடர்ந்து அவர்களுடைய எதிர்காலம் வளமையாய் செழிப்பாய் அமைய உருக்கமாய் மன்றாடுகின்றோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த பிள்ளைகள் ஆசிரியர்கள் அப்படியே பவனியாக நீங்கள் நெல்லுங்கள். தூய ஆவியாருடைய பாடல். பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நல்வழியை நாங்கள் கண்டு நற்கதி பெற செய்வாய். எல்லா வரமும் நிரம்பி தருமும் திவ்ய
உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றில் கலந்து உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவள் கொடுப்பதில் இன்பம் என்ன? கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன? கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பம் என்றார். பலியை அல்ல இரக்கத்தை என்னில் விரும்புகின்ற இறை மகனே, உன்னை போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றில் கலந்து கனியோடு பறிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன? கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன? கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பம் என்றார். பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறை மகனே, உன்னை போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே
அன்பு தோழமை நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுதுமான தூய பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருத்தலின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, மக்களிடத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் இந்த பிள்ளைகள் தங்களுடைய புதிய கல்வியாண்டில் பெற்றோர்கள், ஆசிரிய பெருமக்களோடு, பள்ளி நிர்வாகத்தோடு பொற்பாதம் எங்களுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்கின்றோம். எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் தெய்வீகருள் சாதனமாகவும் மாற செய்தருள்வீராக. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. ஏனென்றால் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீரே. உமது சாயலின் மனிதனை உருவாக்கிய நீர் இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்பிற்கெல்லாம் பதிலாளாக ஆட்சி செலுத்தவும் வழிநடத்தவும் உமது செயல்களை மேன்மைப்படுத்தவும் கண்டு பாவிக்கவும் உமையிடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளினீரே. ஆகவே வானக தூதரணிகளோடும் குழுவியிருக்கின்ற தாய் திரு அவையோடும் செராஃபின்களோடும் ஒன்றிணைந்து எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், முன்னோர்களோடு ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது: வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராய் இருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் சிவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இங்கு குழுமி இருக்கின்ற நமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும்
எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பணித்தவாறே இத்தூய பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். தேவனே, நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே, நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உமது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்தல்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினொளி ஏற்று அல்புரியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் தூய அருளானந்தர், தூய மார்க்ரேட் மரிய அலகாக், இவ்வுலகில் நமக்குந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ் மங்களும் தகுதி பெற்று உம் திருமகனதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வு உயரப்பெற, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் குடும்பம் செழிப்படைய நம்முடைய கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இறைஞ்சிடுவோமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாப நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதலுக்கு விளைந்தவரே, எங்களுடைய பாவங்களை, விளைவினங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடு பொற்பாதம் குழுமி இருக்கிற தாய் திருச்செவின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்தல்ல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவிடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தரணைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பளித்து நலமளிக்கும் மறுமருந்தாகிட அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் அழகாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இறைவன். ஆசிரியர்கள் வழியாக, பெற்றோர்கள் வழியாக, உடனிருப்பின் நண்பர்கள் வழியாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்ற தெய்வம் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இறைமொழி விண்ணை தேடுதே விண்ணை தேடுதே விண்ணை தேடுதே மேகமாய் திரண்டு நீ அருளை பொழியும் மன்னலாகினாய் தேகமாய் வந்து நீ தேவிட்டா உணவின் சுவையாகினாய் உன்னை தேடும் உள்ளம் ஒட்டி கொள்ளும் முன்னிலே உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே உன்னை தேடும் உள்ளம் ஒட்டி கொள்ளும் முன்னிலே உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே தேடச் சொல்லுதே தேடச் சொல்லுதே வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே நாடச் சொல்லுதே நாடச் சொல்லுதே இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய் அகத்தில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய் உன்னை தேடும் உள்ளம் ஒட்டி கொள்ளும் முன்னிலே உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே உன்னை தேடும் உள்ளம் ஒட்டி கொள்ளும் முன்னிலே உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென். புனித அருளானந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாத செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியறிய செய்தலும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியலும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மறவ நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக ஒழிப்புகளையும் ஜபதபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை
தயவாய் பெற்று தந்தலும். ஆமீன். செம்மனின் தூயவரான அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்களை மூடுவோம். இறைவன் இயேசு நம்முடைய உள்ளத்தில் எழுந்திருக்கின்ற இந்த அதிகாலை வேளையில் அவரோடு உரையாடுகின்ற இத்தருணத்தில், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் அப்பா, என்னுடைய உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு காயங்களையும் சுகமாக்கும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் குடும்பத்தை, எங்கள் உலகத்தை, எங்கள் வாழ்வை, எங்கள் பிள்ளைகளை உம் பொற்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். புதியதொரு வழிகாட்டுதலில் மென்மேலும் நாங்கள் பயணிக்க தேவையான அருள் தாரும் அப்பா என்று உருக்கமாக ஜெபித்திடுவோம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக எழுதி நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகி எங்கள் தந்தையே, உம்முடைய நிறைவிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய மக்களின் திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெற்று எங்கள் இதயத்தின் ஆழத்தில் தூயாவி இறங்கி வந்து எங்களை கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாகவும் ஒரே மனமாகவும் உள்ள வாழவும் வழிபடுத்தவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோமாக. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளத்திற்கும் மனதிற்கும் ஆற்றலுக்கும் அமைதியை பொழிவாராக. இறைமகன் இயேசுவின் அறிவினாலும் தூய அன்பினாலும் நீங்கள் என்றும் நிலைத்து வளர இறைவன் உங்களை காத்து வழிநடத்துவாராக. நீங்கள் விசுவாச அறிவினால் பல்வேறு நிலைகளில் ஒருங்கிணைக்கப்பட்டு தூய ஆவியின் கொடைகளாக இறை ஆட்சியின் பிள்ளைகளாக திகழ்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். அமர்வோம். அறிவிப்புகள். இன்று பொதுக்காலத்தின் 11வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்ற வேளையிலே பங்கில் உள்ள மறைக்கல்வி மாணவ செல்வங்கள், புதிய கல்வி ஆண்டை துவங்குகிற இளைஞர்கள் மற்றும் பங்கில் உள்ள ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து இத்தூய பலியை ஒரு ஆசீர்வாதமான பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். எனவே இதை வழிநடத்திய அருட்சகோதரர் மற்றும்
மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகள் ஒருவரையும் வாழ்த்துகின்றோம். ஜோரா கைத்தட்டி நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதம் திருஇறுதி ஆண்டவருடைய மாதம். இம்மாதத்தில் உங்களுடைய இல்லங்களில் உள்ள திருஇறுதி ஆண்டவருடைய படங்கள் சுரூபங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வந்து மந்திரித்து அருளினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தோம். சென்ற வெள்ளிக்கிழமை சென்ற ஞாயிற்றுக்கிழமை இன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையே உங்களுடைய இல்லத்தில் உள்ள திருஆண்டவருடைய படங்கள் சுரூபங்களை கொண்டு வாருங்கள், மந்திரிக்கப்படும். மேலும் உங்களுடைய இல்லங்களில் திருஇறுதி ஆண்டவருடைய படநிலைகளை மந்திரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்னை அழைத்து அதற்கான ஒரு தயாரிப்பில் உங்களுடைய இல்லங்களை புனிதப்படுத்தலாம். மேலும் திருஇறுதி ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவராக இருந்து வழிநடத்துகின்ற வேளையிலே இறைவன் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்ற 12 வாக்குறுதிகள் திருஇறுதி ஆண்டவருடைய இதயத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய இல்லத்தில் ஆண்டவர் வல்லமையாய் வழிநடத்துகின்றார் என்ற ஒரு ஆசீர்வாதமான மாதத்தில் இருக்கின்ற வேளையிலே உங்களுடைய குடும்பங்களில் திருஇறுதி ஆண்டவருடைய பக்தியை நீங்கள் ஒன்றிணைந்து ஒப்பு கொடுங்கள். மேலும் திருஇறுதி ஆண்டவருடைய படத்திற்கு முன்பாக குடும்பமாக தனியாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் இந்த வார நாட்களில் திங்கள் வியாழக்கிழமைகளில் காலை 6:15 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் வார நாட்களில் நடைபெறுகிறது. செவ்வாய் புதன் சனிக்கிழமைகளில் இந்த வாரத்தில் ஒவ்வொரு மாலையும் 6 மணிக்கு ஜெபமாலை நவநாள் மற்றும் திருப்பலி நடைபெறுகிறது. எனவே வார நாட்களிலும் இல்லத்தில் உள்ளவர்கள் வந்து பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்முடைய பங்கிற்கு சென்ற வாரத்திலிருந்து அருட்சகோதரர் ஞானம் நம்பத்தியிலே வருகிறார். அவர் இப்பொழுது மறைக்கல்வி பீடச்சீடர்கள் இளைஞர்கள் இவர்களை வழிநடத்துவதற்காக இருக்கிற சூழ்நிலையில் அதற்கான ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதில் முக்கியமாக ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளில் பங்கேற்கவும் மற்றும் பீடச்சீடர்களாக ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை திருப்பலியின் தொடர்ந்து நடக்கிற சிறப்பு மறைக்கல்வியிலும் பீடச்சீடர்கள் பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு அன்பியங்களாக வழிபாட்டை சிறப்பிக்க வழிபாட்டு குழுவினர் அவர்களை வழிநடத்த அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற ஞாயிறு தூய யோசேப்பு அன்பிய குடும்பங்கள் வழிபாட்டை சிறப்பு செய்கிறார்கள். பீட அலங்காரம் மலர்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். வருகின்ற ஞாயிறு 12ஆம் பொது காலத்தில் இருக்கின்றோம். மேலும் வருகின்ற சனிக்கிழமை மாலை திருப்பலியும் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலியும் பங்கில் உள்ள இளைஞர்கள் வழிபாட்டை சிறப்பு செய்வார்கள். மேலும் இன்றைய நாள் காலை ஆங்கில திருப்பலி முடிந்தவுடன் பங்கு உள்ள அருட்சகோதரிகள் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் பாப்புலர் மிஷன் பொறுப்பாளர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வின்சென்ட் பால் சபையினர் மரியாயின் சேனையினர் கோல்பிங் சுய உதவிக்குழு பாடகர் குழு மற்றும் இளைஞர்கள் ஒருங்கிணைந்த ஆண்டு திட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. எனவே உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய மறைவட்டத்தில் திருஇறுதி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே ஆலயம் அருகில் இருக்கின்ற சீனிவாச நகர் தங்களுடைய பங்கு ஆண்டு திருவிழாவை கொடியேற்றத்தோடு துவங்குகிறது. அன்று நண்பகல் மதியம் 3 மணிக்கு நம்முடைய பங்கில் இறையிறக்க ஜெபமாலயம், அதைத் தொடர்ந்து பாத யாத்திரையாக திருவாளர் தேவ சகாயம் திருவாளர் விஸ்வாசபாணியினுடைய தலைமையிலே பங்கிலிருந்து பாவனையாக நடைபாதையாக நாம் சீனிவாச நகர் செல்ல இருக்கின்றோம். அங்கு மாலை கொடியேற்ற திருப்பலியோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வருகின்ற சனிக்கிழமை 22ஆம் தேதி பிற பங்கிலிருந்து மரியாயின் சேனையினர் நம்முடைய பங்கில் உள்ள கத்தோலிக்க குடும்பங்களை சந்திக்க வருகின்றார்கள். சிறப்பாக வருகின்ற
சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை சந்திக்க இருக்கின்ற வேளையிலே தூய யோவான் அன்பிய குடும்பங்கள், தூய அந்தோனியார் அன்பிய குடும்பங்களை நம்முடைய மரியாயின் சேனையினர் அவர்களை அழைத்து வந்து சந்திப்பார்கள். ஜெபிக்கவும் குடும்ப இல்ல ஆற்றுப்படுத்துவதற்காகவும் சிறப்பு கருத்துகளுக்காகவும் உங்களுடைய இல்லங்களை வந்து சந்தித்து ஜெபிக்கிறார்கள். எனவே மரியாயின் சேனையினர், பங்கிலுள்ள மரியாயின் சேனையினர் உங்கள் இல்லங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தி எந்த நேரத்தில் வருவார்கள் என்ற நிலையை சொல்லுவார்கள், பகிர்வார்கள். 30ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் அன்று தூய லூக்கா அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். மேலும் பங்கிலுள்ள பீடச்சீடர்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பொழுதும் விவிலியமும் மற்றும் செம்மன் தூய அருளானந்தருடைய செவ புத்தகத்தையும் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதை வாங்குவதற்கு உதவிட பங்கில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்கள் முன் வருகின்றவர்கள் என்னை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி பிள்ளைகள் ஒருவரும் பவனியாக வந்து புதிய கல்வி ஆண்டுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மேல்தளத்துக்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் கை குழந்தைகள் மற்றும் இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் புத்தகங்கள் மற்றும் விவிலியம், பாடுமனமே மற்றும் மரியாயின் புடவை, மெழுகுவற்றிகள் வாங்கி இல்லங்களுக்கு செல்கிற பொழுது என்னிடம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாட்களில் சென்ற வாரம் கூடியிருப்பதான பதவி அந்தோனியார் அடிய திருவிழாவை பல பங்குகளில் கொண்டாடி இருக்கின்ற வேளையிலே என்னுடைய நாம நாளில் அருட்சகோதரிகள், பெரியவர்கள் நீங்கள் எல்லாம் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறீர்கள். மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும். சென்ற 2 மாதங்களாக உங்களிடமிருந்து கைப்பிடி அரிசி, பருப்பு, எண்ணெய் இதையெல்லாம் காணிக்கையாக கொடுத்திருக்கின்ற வேளையிலே அதையெல்லாம் திருப்பாச்சூர் மற்றும் திருத்தடி திருப்பதிக்கு அருகாமையில் இருக்கின்ற RS மங்கலம் இந்த பங்குகளுக்கு காணிக்கையாக சென்ற வாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் கொடுத்த தாராளமான காணிக்கைகள் மறைமாடத்தில் உள்ள ஏழை எளிய பங்குகளுக்கு செல்வதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. எனவே உங்கள் உதவிக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய காணிக்கைகளை கைப்பிடி அரிசி, பருப்பு தவக்காலத்தில் மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் காணிக்கையாக கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் வருகின்ற செப்டம்பர் மாதம் அன்னை மரியாருடைய திருவிழாவுக்கு அடுத்தபடியாக 9ஆம் தேதி 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் நம்முடைய பங்கிலிருந்து ஓரியூர் திருப்பயணம் செல்ல இருக்கின்றோம். ராமேஸ்வரம், ஓரியூர், இடைக்காட்டூர், வாடிப்பட்டி இந்த திருத்தலங்களுக்கு செல்ல இருக்கின்றோம். எனவே இந்த நாட்களில் செல்ல விரும்புகின்றவர்கள் ரயில் பயணமாக செல்ல இருப்பதால் இந்த மாத இறுதிக்குள் உங்களுடைய பெயர்களையும் கட்டணங்களையும் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நவம்பர் மாதம் நம்முடைய இந்திய தேசத்தின் புனிதர் என்று அழைக்கப்படுகின்ற தூய பிரான்சிஸ் சவேரருடைய உடல் இறக்கி வைக்கப்படுகிறது. ஒரு மாதம் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து, பங்கிலிருந்தும் மறைவட்டத்திலிருந்தும் நவம்பர் 25ஆம் தேதி துவங்கி 29ஆம் தேதி கோவா திருப்பயணம் செல்லுகின்றோம். எனவே இந்த நாட்களில் திருப்பயணம் செய்ய விரும்புகின்றவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாள் திருப்பலியில் நீங்கள் கொடுத்த காணிக்கையின் வரவு 2838 ரூபாய். தாராளமாக கொடுத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுந்திருப்போம். இறுதி பாடல் திரு இறுதி ஆண்டவருடைய பாடல். திரு இருதயமே திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி
நேசமதாக கஷ்டத்தை ஊதறித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைப்பதும் இயேசுவின் இருதயமே. சரி சரிக ரிகமா சானித பமகரி சரிகமபா பாவியை மீட்க திரு இருதயத்தை தானே ஈந்தவரா பின்னும் நேமியா கருணை நிலைவர முண்டு போற்றிடு என் மனமே. இயேசுவின் திருஹிருதயமே உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்கு மீட்பை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எம் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தூமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்பன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.